மலேசியா மலேசியா. இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா? ஹாய், ஓவர் கிளீனா வச்சிருக்காங்க. இது யாரு? ஓ, மலேசியா போலீஸ். ஐ எம் a college student. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல இருந்து மலேசியாக்கு வந்திருக்கேன். நைஸ் மீட்டிங் யூ. You are under arrest. அரெஸ்டா? என்னத்துக்கு சார்? நீ தான் முதல்ல ட்ரெயின்ல பாட ஆரம்பிச்ச. உன்னை பார்த்து மத்த பசங்க எல்லாம் பாடினாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பப்ளிக் நியூஸ். என்னது பாடுறது பப்ளிக் நியூசன்ஸா? எங்க ஊர்ல பஸ் ட்ரெயின் ஓடுறதே நாங்க பாட்டு பாடுறதுக்காக தான் சார். பிறந்தா தாலாட்டு, செத்தா ஒப்பாரின்னு பாட்டு எங்க வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது சார். இசை ஞானி, இசை புயல், இசை வசந்தம், தேனிசை தென்றல் தேவா, மெல்லிசை மன்னர்னு இவங்கெல்லாம் பிறந்த மண்ல இருந்து வந்த என்ன போய் பாடாதன்னு சொன்ன வாட்ட காமெடி. போய் ரூல்ஸை மாத்துங்க சார். போங்க சார், போங்க சார். என்ன விட்டுருங்க சார். நான் முதல்ல மலேசியாவுக்கு வந்திருக்கேன் சார். இங்க காயத்ரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகணும். அங்க கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழ்நாட்டுல எங்க அப்பாவுக்கு தோஸ்து சார். அவர் தான் சார் என் கேர் டேக்கர். எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்க பாருங்க. இவர் சொன்னாரு கிருஷ்ணா, அவருடைய சன் ஸ்ரீராம் நான் தான் சார். இவர் எங்க வீட்டுல தான் தங்க வந்திருக்காரு. அடடே, அந்த ஸ்ரீராம் நீதானா? பாரு, நீ யாருன்னு தெரியாம கூட பாட்டுலாம் பாடிவிட்டேன். நீ ஊருக்கு புதுசுன்றதுனால உன்னை விடுறேன். மலேசியாவுல இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. கவலைப்படாதீங்க சார். இனிமே நான் உங்ககிட்ட மாட்டவே மாட்டேன். ஹாய் ஹாய், how are you? How do you do? நீங்கலாம் நம்ம காலேஜ் தானா? இல்ல கண்ணா, நீ தான் எங்க காலேஜ். That's a good joke. ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க, அசிங்கமா கையில புக்ஸ வச்சுக்கிட்டு ஸ்டூடண்ட்ஸ் இன்சல்ட் பண்றீங்க. அப்ப புக்க வேற எங்க வைக்கிறது? இங்க வா. இடியா. ஆமா, வயித்துக்கு சாப்பாடு போடுற படிப்பை வயித்துக்கிட்டே தான் வைக்கணும். காலேஜ சுத்தி பாக்குறதுக்குள்ள கால் ஏஜே முடிஞ்சிரும் போல இருக்கேடா. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. எங்களுக்குன்னு யாருமே இல்ல. இந்த காலேஜ்ல தான் கல்யாணம் படிக்கணும்னு வந்திருக்கோம். யாரு இவங்க? டேய், ஏதோ பிரச்சனை. வா. ஸ்ரீராம், இவங்க நம்ம காலேஜ் ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க ஓடி வந்திருக்காங்க. இவங்க கல்யாணத்தை ஸ்டூடண்ட்ஸ் தான் நடத்தணுமா? கல்யாணமா? காலேஜ்லயா? ஸ்டூடண்ட்ஸா? ஏன்பா, கல்யாணம் பண்ணணும்னா ஒண்ணு கோயிலுக்கு போங்க, இல்லாட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு போங்க, இல்லைன்னா எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் அதுக்காகவே கட்டி வச்சிருக்காங்க. அது மாதிரி எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. கோவிலுக்கு போனோம், மூடி இருந்தது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனா சாட்சி இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களால போக முடியாது. பிரதர், இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் வந்துருவாரு. அவர் தலைமையிலே பண்ணிக்கங்க. நான் மணி அடிச்சதா ஒரு பிரின்சிபால், இல்லன்னா ஒரு நோபால். வாழ்க்கையில என்ன இருக்கு? இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால். என்ன எங்கிட்டயே சாரிப்பா, நீ தானே சேர்மன், பண்ணுவே. நான் கூட காலேஜுக்குள்ள வந்த உடனே பாடம் படிப்புன்னு லைஃபே வேஸ்டா போயிடுமோன்னு நினைச்சேன்டா. நல்ல வேளை நான் வந்த முத நாளே சென்டிமெண்டா ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இதான்டா காலேஜ். டேய், நில்லுங்கடா, ஓடிடாதீங்கடா, அவசரப்படாதீங்கடா, நில்லுடா. டேய், ஏன்டா ஃபைட்டுக்கு போற? வெப்பன்லாம் போலாமா? இந்தா, இத அப்பன்ட்ட சொல்லிடாத. அங்கதான் நிக்கிறானுங்க, போய் தாக்கு. டேய், வாங்கடா, வாங்க, சீக்கிரம் வாங்கடா, வாங்க. சார், சண்டைக்கு ஹாக்கி ஸ்டிக்ஸும் ஸ்டெம்ப்ஸும் எடுத்து கொடுத்தவன் இவன் தான் சார். யூ மே கோ. எஸ் சார். என் பேர் தமிழ்ச்செல்வன் சார். வாட் இஸ் திஸ்? விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பொருளை எடுத்து சண்டைக்கு எதுக்காக கொடுத்த? சார், நான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் சார். ஒரு பொருளை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றதா சார் நம்முடைய பழக்கம். உதாரணத்துக்கு, படம் பார்க்குற விசிடியே ஆட்டோ ரிக்ஷா பின்னாடி ரிஃப்ளெக்டரா யூஸ் பண்ணுவோம். மாட்டுக்கும் குதிரைக்கும் அடிக்க வேண்டிய லாடத்தை வீட்டு முன்னாடி கட்டி தொங்க விட்டு திருஷ்டியை கழிப்போம். தரைய பெருக்க வேண்டிய தொடப்பத்தை அதுக்கு யூஸ் பண்ணாம தோசை ஊத்துற கல்ல துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். சார், பக்தியோட நெத்தியில பூச வேண்டிய விபூதிய கண்ணாடிய பளபள பாக்குறதுக்காக துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். இது மாதிரி ஏகப்பட்ட மேட்டர்கள் நாங்க. உன்னை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். சார், என் லைஃபை கெடுத்துறாதீங்க சார். ஏன் சார், நீங்களே ஒரு பொருளை அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு மேட்டருக்கு யூஸ் பண்றீங்களே, நான் யூஸ் பண்ண கூடாதா? யாரு, நானா? ஆமா சார். இத பாத்தீங்களா? சாப்பிட வேண்டிய வாழைப்பழத்தை சாப்பிடாம அதை ஊதுபத்தி ஸ்டாண்டா யூஸ் பண்றீங்களே, அப்ப பசி எடுத்ததுன்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டா வாங்கி சாப்பிட்டுருவீங்களா? கம் ஆன், டெல் மீ பிரின்சி. as a பிரின்சிபல் நீங்களே எப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்டூடெண்ட் நான் மிஸ்யூஸ் பண்ண கூடாதா? all right. Go to class. Go. Cancel it, yeah. Okay. I'll meet you later. Join me for a cup of tea. என்ன இது? வாஷ் பேசின்ல தண்ணியே வரலையே. நான் இப்பவே இந்தியாவுக்கு திரும்பி போறேன். அவன் வந்ததே தெரியல, போறத பத்தி பேசிட்டு இருக்கான். யார் அவன்? அதான்ப்பா உன் மெட்ராஸ் ஃப்ரெண்டு ராமநாதன். அவன் பையன் தமிழ்ச்செல்வன். அவன் வரானதே ஏர்போர்ட்ல போய் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆளே காணோம். மண்டை காய்ச்சி வந்துட்டேன். ஏன் கடைசி வரைக்கும் இருந்து கூட்டு வர வேண்டியதானே? அட, இமிகிரேஷன் ஆபீஸ் ஒரு டைப்பா பார்த்தாப்பா. எதுக்கு ரிஸ்க்னு நான் கழுதுக்கிட்டேன். நீ முழிக்க கண்டிப்பா டவுட் போடுவாங்க. அது கரெக்ட் தான். வணக்கம் சார். அட, நீ நம்ம ராமநாதன் தமிழ்ச்செல்வன் தானே? ஆமா சார். என்னைய உங்க ஒப்ப மாதிரியா இருக்க? பின்ன உங்கள மாதிரியா இருப்பேன். லொல்லு கூட உங்க ஒப்ப மாதிரி இருக்கு. நான் உட்காந்துக்கிறேன் சார். இதான் பர்மிஷனா? எப்ப எங்க தொலைஞ்ச நீ? அதை ஏன் கேக்குறீங்க சார்? இமிகிரேஷன் லைன்ல வந்துகிட்டு இருக்கும்போது பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டேன். ஒரு போலீஸ்காரர் வந்து என்னன்னு கேட்டாரு. பாம்புன்னு. இதே மாதிரிதான் பயந்து தனியா கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
அப்புறம் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஜந்து பாம் எடுத்து காட்டி தலைவலிக்காகத்தான் வச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் தான் விட்டார். நீயே பெரிய தலைவலி, உனக்கு என்ன தலைவலி? அதை ஏன் கேக்குறீங்க? ஏர் ஹோஸ்டஸ்ல ஒண்ணு சூப்பரா இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே எக்ஸ்ட்ரா 2 ரார்ஜ் விட்டனா பின்னி பெடல் எடுக்குது. ஓசி தண்ணியா? சார் என்னது இது, ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டீங்களா? நான் இல்ல பையன் ஒய்ஃப். அட்வான்ஸ் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கே. அட இல்லப்பா, நான் ஆப் தான் வாங்கிட்டு வந்தேன். அதான் அவ புடிங்கி வச்சுட்டு இந்த வாரம் கோட்டர் அடுத்த வாரம் கோட்டர்ன்றா. அவங்களே வா. எப்படி ஓபன் பண்ணாங்க அவங்க? இப்படி தட்டி இப்படி திறக்கணும், இல்லாட்டி நாம சுத்து முன்னாடி இது சுத்திக்கும். எப்படி தட்டி பாட்டில் ஓபன் பண்ணனும் நீ எனக்கு சொல்லி தர்ற? சாரி அங்கிள். சோட்டா சோறு போடுங்க போடுங்க. ஐயே என்ன என்ன இப்படி நுர வந்துருச்சு? போய் ஸ்பூன் எடுத்து பாப்பா. அட நுரைய அடக்கிறதுக்கு எதுக்கு ஸ்பூனு? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கே. என்ன? இந்த சிப்ஸை எடுத்து இதை அப்படியே கையில நொறுக்கி அப்படி போட்டீங்கன்னு வைங்க, எப்படி நுரை அடங்குது பாருங்க. கப்புனு நுரை இருந்துச்சு. பெரிய சயின்டிஸ்டா இருப்ப போல இருக்க. ஆமா, அணுசக்தி விஞ்ஞானி அப்துல் கலாம் தந்ததும் தமிழ்நாடு தான். ஆஃப் நுரைய அடக்கிறது எப்படிங்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சதும் தமிழ்நாடு தான். அது இருக்கட்டும், அந்த சிப்ஸ் காரத்தை எடுத்து உள்ள போட்டியே, நான் எப்படி குடிக்க? இதையா? இந்த இப்படிதான் சைடிஸ் சரக்கு 2 சேர்த்து சாத்திட்டானே. அட போயா, நான் என் பொண்டாடி கெஞ்சி கூத்தாடி வாரத்துக்கு 1 குவார்டர் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அதையும் நீ எடுத்து கல்ப அடிச்சிட்டு நான் என்ன பண்றது குடிக்கிறதுக்கு? டோன்ட் வரி ஸ்ரீராம், அப்பா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வாப்போ. ஆமா, இந்த தண்ணி எடுத்து நீ ஏத்திட்ட, அந்த தண்ணி வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? ட்ரிங்க்ஸ் இல்லன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இங்க பாருங்க. என்னப்பா அது பாட்டில்? எப்பா ஹியூமன் பாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஹியூமன் பார் ஆயிட்டியா? லைட்ல அடிச்சியா? ஏய் டோன்ட் டச் மீ சும்பு. எங்க போறது? நானும் அதுக்காக தான் வந்தேன். ஏய் என்ன இதான் ஜாகிங் ட்ரெஸ்ஸா? சிச்சி, இது அவசரமா போக்கிங் ட்ரெஸ். என்ன உளற? அது சரி, குடிக்கிற தண்ணி வேணா பாட்டில் எடுத்து வரலாம், எதுக்கு சொம்பல எடுத்து வந்திருக்க? சச்சே, இந்த தண்ணியை குடிக்க கூடாது. அப்புறம் அடிச்சு கழுவுற தண்ணி இது. காலகலவர வீட்ல வந்து கழுவலாம்ல? என் அர்ஜென்சி புரியாம பேசாதீங்க சார். நீங்க ஜாகிங் போங்க, நான் ஒரு நல்ல லொகேஷனா தேடிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் வெக்கேஷன்ல விஷயம் எல்லாம் வந்தவன், உனக்கு என்ன லொகேஷன்? ஆஹா, கிடைச்சிருச்சு ஸ்பாட்டு. வெளிநாடு போனாலும் டாய்லெட் வந்தாக்க போதருதான்னு தெரிஞ்சுக்கோ. சைன் சக்காங் கின் சக்காங் சைன் சக்காங் சங். ஐயோ போலீஸ்! பார்க்கல இருந்தது போய் பெருசுபடுத்துறீங்களே போலீஸ் சார். எங்க ஊர்ல மெரினா பீச் ஒண்ணு இருக்குது, அதுதான் உலகத்திலேயே 2வது பெரிய கடற்கரை. அங்கேயே நாங்க மனித தலையா இல்லை கடல் அலையான்ற ரேஞ்சில உட்கார்ந்துருப்போம். 2 அடிக்கு ஒரு நெருப்பு வச்சிருப்போம் சார். அதை தாண்டி போறதே ஒரு ஜாகிங் தான் சார். ஆகா, லைட் போட்ட கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இன்னும் வாஷிங் கூட முடியலையே சார். அப்பா நம்ம தமிழ்ச்செல்வம்பா. அவனேதாப்பா சார். ஒரு பழைய வேஸ்ட் பேப்பர் இருந்தா கொடுங்க சார். அடடா, சொல்ல சொல்ல கேட்காம பேக் சீட்ல ஏத்துறீங்களே, அப்புறமா வண்டியவே வாட்டர் வாஷ்க்கு விட போறீங்க. காலையில ஆயின அது இல்லைனா அவன் சொன்ன ஆய் ஏதுன்னு இப்பதான் புரியுது. ஆயிப்ப எதுக்கு குனிய வைக்கிறீங்க? ஜாப்பனீஸ் வணக்கமா? இதுதான் போலீஸ் பிரம்படிங்கிறதா? பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், அவல் பொறி கடலையும் அரிசி கொழு கட்டையும் இஷ்டம் போல தின்னுவார் எங்க ஊரு பிள்ளையார். 3. டேய் என்னடா கோவில் சவத்துல கோடு போட்டுட்டு இருக்க? அதனாலதான் போட்டேன். நம்ம வீட்டு சுவரா இருந்தா நான் போடுவேனா? என்னடா உளற? டேய், நீ நம்ம ஊருக்காரன் தானே? சாமியை எத்தனை வாட்டி சுத்தி வரோன்றதுக்காக கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. டேய் இங்கெல்லாம் சவத்துல கோடு போடக்கூடாதுடா. முடியாதுடா. நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கும் கோயில் சுவத்துல கிறுக்கிறதுக்கும் தான் இங்க என்ன விளக்கே ஏத்துறாங்க. ஏண்டா உன் கணக்கு உன் மனசுல வச்சுக்க வேண்டியதானே? இல்லடா, குமரன் 7th ஸ்டாண்டர்ட், செல்வி 3rd ஸ்டாண்டர்ட்னு மயில இங்க எழுதி வச்சுட்டு போவோம்டா. அப்பதான்டா படிக்காட்டி கூட பரீட்சையில இவர் பாஸ் பண்ணி விட்டுருவார் தெரியுமா? ஏய் அதெல்லாம் உங்க ஊர்லடா. இந்த ஊர்ல பண்ண சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? நான் என்ன பீர் அடிச்சுட்டு குறி சொன்னா, இல்ல ஆட்டுக்கழுத்துல மாலையை போட்டு அதை வெட்டினா, இல்ல உயிரோட குழந்தைய போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு அதை மறுபடியும் வெளியே எடுத்துறான். இப்படி வயலண்டா எதுவுமே பண்ணாம சைலண்டா 3 கோடை போட்டேன். அதுக்கு போய் டென்ஷன் ஆகுறான். பிள்ளையாரப்பா, கணக்கு போட்டு தான் வைக்க விட மாட்டேங்கிறான். ஓ நேர்த்தி கடனையாவது நான் செலுத்துறேன்ப்பா. வணக்கம் சார். Tuhan Ganesh, tolong saya meluluskan dalam peperiksaan dan semai kawan-kawan saya. ஆஹா, பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாப்பா, ஆனா பேச்சு வர மாட்டேங்குதே. டேய் மலாய் மொழியில சாமி கும்பிட்டுதுடா. ஓ அப்படியா? மலாய் பாஷை பிள்ளையாருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. பிள்ளையாரப்பா, தெய்வ குத்தமாய் போச்சு, என்ன மன்னிச்சிரு, தண்டிச்சிராரு. இதோ உன் நேர்த்தி கடன் வாங்கிக்க. ஆஹா, பன்னு டேமேஜ் ஆகி ஜாமு வெளியே வருது.
சார் கொப்பர தேங்காயில ஒரு சாதா தேங்காய் வந்து பட்டு ஆக்சிடென்ட் ஆகி போச்சே சார். அப்படி முறைக்காதீங்க சார், இது ஒரு யோகம் சார். இதத்தான் சார் கபால மோட்சம்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க சார். வயசான சாமியாருக்கு தலையில தேங்காயை உடைச்சி டாப்ப ஓபன் பண்ணுவோம் சார். அப்பதான் சார் உள்ள இருக்கிற ஜீவன் மேல இருக்கிற ஜோதியோட போய் ஐக்கியமாகும் சார். அதேதான் சார் உங்களுக்கும் நடந்திருக்குது. ஞான பிறவிக்கு கிடைக்க வேண்டிய அந்த யோகம் இந்த ஈன பிறவிக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கா சார். வரேன் சார். ஆனா உங்களுக்கு ஒரு 16ஆம் நாள் ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு கண்டிப்பா நான் வந்து அட்டெண்ட் பண்ணுவேன் சார். உங்க சொந்தக்காரங்களை ஒருத்தரா நினைச்சு நீங்க கூப்பிடுங்க சார். கண்டிப்பா நான் வர்றேன் சார். சொந்தக்காரங்க வந்துட்டோம். நீங்க கபால மோட்சம் தெரியா? வா, உனக்கு நான் நிர்வாண மோட்சம் காட்டுறேன். சார் என்ன சார் 5 ரூபாய் தேங்காயை உடைச்சதுக்கு 10 லட்சம் ரூபாய் கார் பைக் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ஏ ஸ்ரீராம் இங்க வா. சார் இவன் ஃப்ரெண்ட் சார், இவன் கேட்டு பாருங்க சார். சையத்தக்க தினால் தியா சையா ஒரு நிமிஷம். என் உயிர் நண்பன் என்ன சார் சொல்றான்? உன்னை யாருன்னே தெரியாதுங்கிறாரு. அடப்பாவி தமிழ்ல பேசுவியடா, பேசேடா. எனக்கு தமிழ் தெரியாது. ஆகா பாருங்க சார், எங்க ஊர்ல இருக்கிற பாம்பே ஹீரோயின் மாதிரியே தமிழ் பேசுறான். இது வேலைக்காக சார். வாங்க சார் உள்ள போலாம். உள்ள ஏசிய போடுங்க, மேல லைட்டா போடுங்க சார். இதை இன்னும் வாட்டர் சர்வீஸ்க்கு விடலையா சார்? கோல்டியா முதல்ல ரைட் சைடுல அடிச்சீங்க சார், இப்ப லெஃப்ட் சைடுல அடிங்க சார். செத்து அடிச்சிட்டீங்களே சார். அப்பாடா, இந்த பவுடரை போட்டா சீக்கிரம் ஆறிடும் டாக்டர் சொன்னாரு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, பின்னாலே அடித்த அடி. அப்பா மறுபடியும் வந்துட்டீங்களா சார்? உங்க ஊர்ல காலேஜுக்கு வெளியில கை கழுவுனா கூட தப்பா சார்? நீதான் ஆசிட் அடிக்க ஐடியா கொடுத்த. ஆசிடா? நானா? சார் நான் லேப் பக்கமே போனதில்லை சார். ஆசிட்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார். எங்க வீட்டுல கக்கூஸ் கழுவுறதுக்கு முனியமா வச்சிருக்கிற ஆசிட கூட நான் பார்த்தது இல்ல சார். என்ன போய் ஆசிடு அது இதுன்னு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களே சார்? ஏய், இவனை ஜீப்ல ஏத்து. இப்ப ஜீப்ல ஏத்தும்பீங்க, அப்புறம் ஜிப்ப கலட்டும்பீங்க. என் வாழ்க்கையே ஜிப்புன்னு ஆயிப்போச்சே சார். பாத்தீங்களா சார், ஒர்க்கிங் பிளேஸ் இப்பவே சர்வே பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. வர்றேன் சார். பொக்கோல்தியா ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டு போனாதான் பஸ் டிராவலுக்கே ஒரு மரியாதை. இந்த ஊர்ல என்னடானா எல்லா பஸ்ஸும் நீட்டா இருக்குது, கூட்டமே இல்லாம போகுது. இதுலதான் எவன் ஏறுவான்? காலேஜுக்கு வேற போகணும், பின்னாடி வேற வலி தாங்க முடியல. ரோட்ல ஒரு குப்பை கூட இல்ல. இதெல்லாம் ஒரு ரோடா? ஒரு மண்ணு லாரி இல்ல, மாட்டு வண்டி இல்ல, கட்சி ஊர்வலம் இல்ல. இதெல்லாம் ஒரு டிராபிக்கா? எப்படி இந்த ஊர்ல இருக்காங்க? ஹாய் தமிழ், இங்க என்ன பண்ற? தமிழ் கவனிப்பார் இல்லாம தெருவில் நிக்குது. சரி வா, நான் டிரா பண்றேன். வர்றேன். ஆனா வேற எவனாவது சட்டை இல்லாம சல்மான் கான் மாதிரி வந்தா இந்த ஆமீர் கான் அத்து விட்டுற மாட்டியே? ஷட் அப் மேன். ஏறு. வர்றேன். ஆனா அப்படியே தான் வருவேன். உட்கார்ந்து வர்றது சரி. கஷ்டம். நீ தான் பார்த்து ஓட்டணும். அப்படிதான் போ. ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல எல்லாம் ஸ்பீடா போகாத, பின்னாடி ப்ராப்ளம் வரும். ஏன் பிரேக் போட்ட? அதான் ரெட் சிக்னல் விழுந்துருச்சே. அதனால என்ன? அதான் போலீஸ் இல்லையே. போ. எங்க ஊர்ல ரூல்ஸ் எல்லாம் மீற கூடாது. ரூல்ஸ்னா மதிக்கணுமா? ஆமா. அடி போடி. ரூல்ஸ பிரேக் பண்றதெல்லாம் த்ரில்லே இருக்குது. நான் ஓட்டுறேன். போ. பாத்தியா எப்படி ரூல்ஸ பிரேக் பண்ணி வந்தேன்? என்னது இது, பிஸா விக்கிறவர் வந்திருக்காரு? ஐயோ போலீஸா? வந்துட்டீங்களா சார்? எங்க இருந்து வர்றீங்க, எப்படி வர்றீங்கன்னே தெரியல. ஆனா கிராபிக்ஸ்ல வர்ற மாதிரி சடனா வர்றீங்களே சார். ஏன் சார், உங்களுக்கெல்லாம் உங்க உயர் அதிகாரிகள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை கிடையாதா? இல்ல அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு காய்கறி வாங்கி தர்ற வேலை இருக்காதா? இல்ல சாயந்தரம் வரப்போற மந்திரிக்காக காலையில இருந்தே வெயில்ல கால் கடுக்க நிக்கிற பந்தோபஸ்து உத்தியோகம் கூட கிடையாதா? ஏன் சார் இப்படி என்னையவே சென்டர் பண்ணி டிக்கில அடிக்கிறீங்க? அம்மா, Whose bike is this? இதுவா? இருங்க பாரு. ஹோண்டா கம்பெனி பைக் சார் இது. What? ஓ, இத ஓட்டுனது யாருன்னு கேக்குறீங்களா? அது ஒரு சுமாரான ஃபிகர் சார், பேரு கூட கேட்கல சார். அதோ நிக்குது பாருங்க சார், அந்த பொண்ணுதான் சார். வாங்க சார், நான் காட்டுறேன். பாத்தீங்களா சார், எங்க ஊர்ல காணாம போன கண்ணகி சிலை மாதிரியே நின்னுட்டு இருக்கத இவதான் சார் என்ன லிஃப்ட் கொடுத்து கூட்டு வந்தா. சையத்தக்க தின்னதியே டீச்சரி முத்த சிக்க சையே. இவனை யாருன்னே எனக்கு தெரியாது, என் பைக்கை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்றா. கரெக்டா சார்? கரெக்ட். உனக்கு மலாய் பேச தெரியுமா? நான் படுற வேதனையை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களே மலாய் பேசுவாங்க சார். இந்த மேட்டரை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார். ஃபாலோ மீ. ஆபீசர் சார், நீங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு திரும்பி நிக்கிற ஸ்டைல பார்க்கும்போதே தெரியுது நீங்க நம்ம ஒரு போலீஸ் மாதிரின்னு. இதோ பாருங்க, இந்த அள்ள கைங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி விடுங்க. இந்தாங்க, இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன், வச்சுக்கங்க. நீங்க ஜிம்முக்கெல்லாம் போவீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? பெண் போலீஸா? ஐயோ, என் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. கோல்டியா கோல்டியா ஏன் சிரிக்கிற? மரத்து போச்சு சார். அடி வாங்கி இந்த மரத்தமிழனுக்கு மரத்து போச்சு சார். ஆஹா, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணமே, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட இல்லையே.
திடீர்னு வந்தா இந்த ஊர்ல எங்க ஒதுங்குவாங்க? போலீஸ். ஏய் என்ன பண்ற? இது டிரான்ஸ்ஃபார்மர் தேடிக்கிட்டு இருந்தேன். எனி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்? இல்ல என்னோட எமர்ஜென்சி ப்ராப்ளம். வண்டியில ஏறு. உள்ள பாத்ரூம் இருக்கா? ஷட் அப். என்னங்க இது? எங்க ஊர்ல எல்லாம் கைதியை லாக்கப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை பிரியாணியா வாங்கி கொடுப்பாங்க. நீங்க எப்படி முதல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து அப்புறமா லாக்கப்ல போட போறீங்களா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே ரிவர்ஸ்லயே நடக்கும். நோ, ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட். பரவாயில்லைங்க. நான் பெண் போலீஸ் கை கொடுக்கறதே இல்லைங்க. அதுவும் முன்னாடி பாக்கெட் வச்ச பெண் போலீஸ் பக்கம் கை கொண்டு போறதே இல்லைங்க. யுவர் ஆர்டர் ப்ளீஸ் மேம். என்ன சாப்பிடுறே? நீங்க பே பண்றதா இருந்தா எது வேணாலும் சாப்பிடுவேன். 2 கோக். அவ்வளவுதானா? சொந்த ஊரு? மதுரை. எங்கே தங்கி இருக்கே? ஃப்ரெண்டு ராம் வீட்ல. நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா, பல வருஷமா நான் ஸ்டூடெண்ட் தான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவே? கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். எப்படின்னா? லுங்கி மட்டும் தான் கட்டுவேன். இன்சைடு வாங்க மேடம். டோன்ட் வரி மேம். டாக்டர் கால் பண்றேன். உடனே ஆம்புலன்ஸ் வந்துரும். உங்களை அட்மிட் பண்ணிடலாம். I'll arrange it immediately. Don't panic. ஏய், என்ன உளவு பார்க்கிறதுக்காக வந்திருக்கியாடி? உன்னை இப்பயும் சொல்றேன். Sit down, sit down. Cool down, cool down. பாத்தீங்களா ஆபீசர், உங்க விக்கல் நின்னு போச்சு. Thank you, thank you, thank you. ஆச்சரியமா இருக்கு. எப்படி? இது தமிழ்நாட்டோட கை வைத்தியம். திடீர்னு விக்கல் வரும்போது இப்படி பயமுறுத்துனா வந்த விக்கல் ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். வெரி இன்ட்ரெஸ்டிங். Thank you. இதுக்காக நாங்க உயிர் போயிடுமோன்னு பயந்துட்டு ஹாஸ்பிடல் போவோம். எங்க ஊர்ல எல்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு போனாதான் உயிர் போயிடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கை வைத்தியம்லாம் வச்சிருக்கோம். வேற என்ன தெரியும்? நம்ம பில்லுக்கு அடுத்த வர காசு கொடுக்க வைக்க தெரியும். எப்படி? இப்ப கத்தி எடுக்கிற சாக்கல நம்ம பில்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். மீட் பண்ண வச்சா போச்சு. அதை விட்றா, அது அங்கேயே இருக்கட்டும்டா. ஸ்ரீராம், எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியாடா? என்னடா? நம்ம லைப்ரரியில பயாலஜி ரேக்குக்கும் பிசியாலஜி ரேக்குக்கும் நடுவுல புதுசா லவ்வாலஜின்னு ஒரு ரேக் வச்சிருக்காங்களாம். அதுல லவ்னு புதுசா ஒரு புக் வந்திருக்குதான். அந்த புக்கை எனக்காக நீ ஏறி எடுத்து தர மாட்டியா? என்னடா அது ஜூவாலஜி பயாலஜின்னு நீ எப்ப எடுத்துக்க வேண்டியதானே? முடியாதுடா. ஏற்கனவே போலீஸால என் பாட்டமாலஜில ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸா. இதுல நான் ஏறி எடுத்து கீழே விழுந்து பட்ட இடத்துல பட்டுச்சுன்னா என்னடா பண்றது? அது மட்டும் இல்ல, இதோ வரானுங்களே இவனுங்க சொல்றானுங்க நீ ஏற்கனவே என்ன போலீஸ்ல மாட்டி விட்டவனா, அதனால எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா, நான் உன் வீட்லயே இருக்கிறேன், உன் சாப்பாட்டே சாப்பிடுறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேடா? உதவியா? நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், எப்ப பண்ணுவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா பண்ணுவேன். இப்ப போய் இந்த புக் எடுத்துட்டு வரேன். இப்படி சூடு. தேங்க்ஸ். இடையில ஒரு 3 வருஷம் அந்த மனுஷன் கேப் விட்டாரு. அந்த கேப்ல 300 பேர் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஒவ்வொரு கிராமத்திலும் காதலனும் காதலியும் பூவுக்குள் இருந்து பூத்து வருவதை பார்த்திருக்கிறோம், நீருக்குள் இருந்து வேர்த்து வருவதை பார்த்திருக்கிறோம். But this is the first time. புக்ஸுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்தது சூப்பர் சார். I love the emotion. அப்படியே 2 பேருக்கு ஜூப் சாட் போய் அப்படியே என்னடா இது, தொண்டையில மகுடி வாசிக்கிறவன் வந்துட்டானே. எஸ்கேப். சூப்பர். இதுக்கு தான் காலேஜுக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டீங்களா? தமிழ்? எஸ், கம் இன். ஹேய், ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா. மப்டி ட்ரெஸ்? Yeah. ஐ அம் ஆல்சோ இன் மப்டி ட்ரெஸ். ப்ளீஸ் கம் இன். திஸ் இஸ் மை அவுட் ஹவுஸ். ஓனர்ஸ்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேன். ஓகே. ஏய், வாட் இஸ் திஸ் மேன்? பிரா? ஆமாமா, இந்த இடத்துல ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து இது பறந்து வந்துச்சு. இதையே கட்டி தொங்க விட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வெயிட் தாங்குது. ஏய், இது என்ன பேட்டரி? எங்க ஊர்ல எல்லாம் வீணா போன பேட்டரியை நாங்க பூந்தொட்டியா யூஸ் பண்ணுவோம். அப்போ வீணா போன கார் அத போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுடுவோம். ஜஸ்ட் ஜோக்கியா. ஏய், இது என்ன விண்டோ ஸ்கிரீன் இப்படி சுருங்கி போயிருக்கு? No Rita, this is not window screen. This is called பட்டாப்பட்டி underwear of our நாடு. மேடம் திரும்பி பாருங்க. மேடம், இதான் பட்டாப்பட்டி டிராயரை போடுற ஸ்டைல். மேடம், இதுக்கு பல உபயோகங்கள் இருக்கு. உதாரணமா நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும், அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான். அப்படி பண்ணா போதும், வேட்டி அழுக்காகாம அப்படி உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
அப்புறம் நாம இருக்கிற தெருவுல ஏதாவது ஏரியா தகராறு வந்துச்சுன்னு வைங்களேன், 2 சைடும் பிடிச்சி அப்படி லைட்டா தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன், பாத்தீங்களா அப்படியே ஒரு ரவுடி லுக் வருது பாருங்க. இதை விடுங்க. அப்புறம் வெயில்ல ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன், இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேல இழுத்து சொருகிக்கிட்டு டண்ட நக்குன ஒரு குத்தலாம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எங்க சினிமாவிலையும் ராமராஜன்ல இருந்து ராஜ்கிரண் வரைக்கும் இத போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். இந்த ஒரு டிராயருக்கு இவ்ளோ பர்பஸ் இருக்கா? என்ன எப்ப சிரிச்சாலும் சிக்காயிருங்க? வயிறு வலிக்குது. இல்ல நேத்து சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை. இதுக்கு நான் வைத்தியம் பண்றேன். உள்ள வாங்க. தலையணை அதுல தாச்சுக்கோங்க. 1 மினிட். இப்ப வேடிக்கை பாருங்க. ஏய் அப்பா, அப்படிதான். என்ன மேன் ஏதோ தடவற? ஏதோ தடவல, விளக்கெண்ணே தடவரம்மா. எங்க ஆளுங்க இந்த ஏரியாவுல ஏற்கனவே நிறைய விளையாடி இருக்காங்க. பம்பரம் விட்டுருக்காங்க, கோலி குண்டு ஆடி இருக்காங்க, முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டுருக்காங்க. ஆனா உண்மையில இந்த ஏரியா விளக்கெண்ணெய் ஏரியாமா. இந்த எண்ணெயை தடவனா உடம்புல உள்ள சூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் ஹீட்ல வந்த வலிதான். நீ கண்ணை மூடிப்படு, எல்லாம் சரியா போயிடும். கேத்தான் ஃபேன் இல்லாதவர்களுக்கு கைதான் ஃபேன், கைதான் ஃபேன், கைதான் ஃபேன். டிங் டிங் டிங். ரியலி வலி குறைஞ்சிருச்சியா? Your treatment is great. நீ தூங்கு, உனக்கா நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்கிடுவா, உடனே தாயழுவா. ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட வைத்து வலியால் இவள் துடிக்க, தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. என் அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே இல்ல. பாசத்தை பொழியறதுல அம்மாவும் தமிழனும் ஒண்ணுதான். அதனாலதான் அம்மாவையும் தமிழனையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. நீ தூங்கு. நில்லு மேன், ஓடாதே. குத்திடுவேன். ஷூட் பண்ணிடுவேன். நில்லு மேன். ஐயோ, கத்தி. கீழே போடு. அம்மா, ஐயோ. மர்டர். You rascal. உன்னை. You. கண்ணுக்கு அப்புறம் பதில் சொல்லு. முதல்ல இந்த மண்ணுக்கு பதில் சொல்லு. ரீட்டா. What did you throw? மேடம், மண்ணை அள்ளி அவன் கண்ணுல போட்டேன். மண்ணை கூட ஆயுதமா யூஸ் பண்ணுவீங்களா? முடியும் மேடம். எங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர நாசமா போன்னு சொல்றது கூட தரையில இருந்து மண் அள்ளி தான் தூத்துவோம். ஐயோ, பிளட் வருது. வாங்க வீட்டுக்கு போலாம். அடடா, எவ்வளவு ரத்தம் வருது. ஒரு செகண்ட் அப்படியே இருங்க. ஏன் கிழிக்கிறே? பரவாயில்ல, மீதி நாங்க இட்லி துணி ஆக்கிடுவோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க. எனக்கு தூக்கம் வரல. ஒரு பாட்டு பாடு. பாட்டா? ஜின்டக்கு சிட்டாங் 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 ஜின்டக்கு சிட்டாங் சிட்டாங் சிட்டாங். பச்சைமலை பூவு இவ கையில தான் நோவு. எச்சிக்கல ஒருத்தன் உன்னை கத்தியால குத்திட்டான். அடடா மலாய் பொண்ணு, உன்னை நான் மடக்கி புட்டா. அப்புறம் நீதான் எந்தன் மாமா பொண்ணு. ஹோய், யாரா இது இந்த நேரத்துல வெளியே டிராக்டர் ஓட்டுறது? ஓ, ஓன் கொரட்டதானா? அடி பாவி மகளே, நீ தூங்க ஆரம்பிச்சு இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டுருவ போல இருக்கே. தமிழ். என்னது தட்டிலே போட்டு சாப்பிடாம தரையில போட்டு சாப்பிடுறேன்? இதுதான் மன்சோர், எங்க ஊர் லேடிஸோட ஹையஸ்ட் சென்டிமெண்ட். நாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கத ஆத்தா நிறைவேற்றிட்டா இந்த மாதிரிதான் மண்ணில் போட்டு எடுத்து சாப்பிடும். உனக்கு காயம் பட்டதுனால காய்ச்சல் வந்துடக்கூடாதுன்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி உனக்கு எதுவுமே ஆகல. அதான் ஆத்தா வேண்டும். எப்படி தரையில போட்டு சாப்பிட்டா மண்ணு கல்லெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடாதா? எங்க ஊர் ஹோட்டல்லையும் மெஸ்லையும் சாப்பிட்டவனுக்கு கல்லு மண்ணுலாம் சர்வ சாதாரணம். 10 வருஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டவன் வயிற்றுல இருந்து அவன் வீடு கட்டுறதுக்கு தேவையான கல்லையே எடுக்கலாம். அதோடு உனக்கு சரியா புடிச்சல, நான் விரதத்தை முடிச்சுக்கிறேன். பாவம், ராத்திரி பூரா பாடிக்கிட்டே இருந்தேன், படிக்கவே இல்லை. எப்படி பரீட்சை எழுதுவே? இதோ
இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யார் இவரு? ஹனுமான். ஈமன் கேள்விப்பட்டிருக்கிறேன். யார் அந்த அனிமன்? நோ அப்படிதான் சொல்லக்கூடாது. இவர் எங்க காட். இவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு? வெயிட் அண்ட் see. என்ன பேப்பர் காட்டு. வெறும் பேப்பரை காட்டுறதா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. இவனை காலேஜ் கேண்டீன்ல கூட பார்த்தது இல்லையே. என்ன பண்றது? ஆஞ்சநேயா, எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிரு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சநேயா 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 ஆஞ்சநேயா. தேங்க்ஸ் ஆஞ்சநேயா. வணக்கம் சார். What is this? பிட்டகோரஸ் தேரம். Get up. பிள்ளையார் சொல்லி காப்பி அடிச்சுட்டு மாட்டி விட்டல. உனக்கு உடம்பெல்லாம் சொல்லி போடுறேன். ஐயா வணக்கம். உங்க தரப்புல வாதாட யாராவது இருக்காங்களா? 6 கோடி பேர் இருக்காங்க. ஆனா இல்ல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மயிலாட், அங்கிருந்து பார்த்தா தப்பா தான் தெரியும். இங்க இருந்து பாருங்க, தப்பா தெரியாது. அப்போ ஜட்ஜ குற்றவாளி குண்டுக்கு வர சொல்றீங்களா? நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சூடு பட்டவனுக்கு தான் அதோட வலி புரியும். Allow him to speak his defense. தேங்க்யூ மயிலாட். நான் பிறந்த இடம், வளர்ந்த சூழ்நிலை, வாழ்ந்த விதம் இதெல்லாம் தான் என்ன இப்படி ஆக்கியிருக்கு. ஐயா, வெளிநாட்டுக்காரன் நிலாவுல கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவுல கால் நீட்டி உட்கார்ந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோறே ஊட்டினாங்க. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கைய வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா, மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம். ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார். PMP அப்படின்னா புவர் மெமரி பீப்புள். எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. குஜராத்ல பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க. ஆனா கும்பகோணத்துல ஒரு மாட்டுக்கு ரெட்டை தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா ஸ்னேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம். ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்க்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுகிறாங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது. அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலனுமுந்து நிக்கும்யா, தலனுமுந்து நிக்கும். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் ஐயா. இது உங்கள் குரல் அல்ல, உங்கள் சமுதாயத்தின் ஏக்கம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை விடுதலை செய்கிறேன். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. ரீட்டா, நீயா? என்ன இது திருப்பதி உண்டியிலே நேர்ல வந்த மாதிரி இப்படி மஞ்சா கலர் புடவையில வந்திருக்கிற? நீங்க எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும்னு மாரியம்மன் கோவில்ல மாவிளக்கு போட்டு வந்தேன். மாரியம்மன் மாவிளக்கு பாத்தியா? என்ன கரெக்ட் பண்ண வந்த நீ என்னால கரெக்டா நிக்கிற பாரு. வாங்கோ, நாம இப்பவே தமிழ்நாட்டுக்கு போலாம். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் கத்துக்கணும்னு தானே தமிழ்நாட்டுக்கு வரேங்கிற? இல்லைங்கோ, சென்னையில சவுத் உஸ்மான் ரோட்ல. என்ன உஸ்மான்? சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்கிற நல்லி, குமரன், போத்தீஸ், அப்புறம் சென்னை சில்க்ஸ், இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம். அப்ப நான் வெளியே சேர்ல உட்கார்ந்து மாங்காய் பத்த தின்னுகிட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லைங்கோ, ஆ. GRTக்கு போய் எனக்கு ஒரு வைர ஒட்டியான வாங்கணும்.
அடி பாவி, தமிழ்நாட்டு பொண்ணா மாறின உடனே டார்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிட்டியா?